Hi, and first of all, I thank all who are watching this video. Okay, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பக் பவுண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பக் பவுண்டியோட பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு நெட்வொர்க்கிங் என்னோடய ஃப்ரீ கோர்சஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே, யா, ஸோ வி ஜஸ்ட் கோ இன்டு த வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளாடி போயிடலாம். First of all, before enter into bug bounty, okay, so bug bounty hunting உள்ளாடி enter ஆக முன்னாடி, okay, so web application பார்த்தீங்கன்னா we have a two protocols, okay, HTTP, okay, and HTTPS, okay, the hypertext transport protocol and hypertext transport protocol security, and இதோட port number பார்த்தீங்கன்னா 80, okay, and HTTPS ஓட protocol port number பார்த்தீங்கன்னா it's 443. okay, what was the difference between these two? okay, என்ன இது இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ நார்மலாக HTTP அப்படின்னா வந்து we doesn't have a security. okay, we didn't have a security, but in HTTPS we have a security. okay, so why? so எதனால அப்படின்னு பார்க்கலாம். so here we didn't have encryption. okay, so இங்க வந்து நமக்கு encryption வந்து இங்க இருக்காது. okay, here we didn't have encryption. so but here இங்கே நம்ம HTTPS ப்ரோட்டோகால் கூடாடி செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயம் வரனால ஹியர் வி ஹாவ் அ என்கிரிப்ஷன். ஓகே, ஸோ என்கிரிப்ஷன் வேறு எதுவுமே இல்லை. ஒரு மெசேஜை வந்து நீங்கள் கான்ஃபிடென்ஷியலாக சென்ட் பண்ணணும். ஓகே, சென்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து வி நீட் அ என்கிரிப்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஒயர் ஷார்க் பற்றி தெரியும். ஓகே, ஸோ ஒயர் ஷார்க், வி ஹாவ் அ ஒயர் ஷார்க், எக்ஸலண்ட். ஓகே, ஒரு எக்ஸலண்ட்டான பேக்கெட் ஸ்டிஃபிங் டூல் இன் நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க்கில் என்னெல்லாம் பேக்கெட் சென்ட் ஆகுது, என்ன பேக்கெட்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகுது, எல்லா விஷயமும் ஒரு நெட்வொர்க்குள்ளாடி நம்மளால் வந்து இந்த ஒயர் ஷார்க் அப்படிங்கிற டூல் வச்சு பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், த ஒயர் ஷார்க் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகே, ஃபார் விண்டோஸ் as well as Linux. ஓகே, ஒயர் ஷார்க். ஸோ இங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட ஒயர் ஷார்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஸ்டார்ட் அ ஒயர் ஷார்க். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ ஒயர் ஷார்க் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க் வே வந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது வழியாகவே நமக்கு தெரியுது எந்த இடத்துல வந்து பேக்கெட் சென்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். ஓகே, ஹியர் we have ஒய்ஃபை நெட்வொர்க்கில் வந்து சம் பிஸி பேக்கெட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. கொஞ்சம் பிஸியாக இருக்குது பார்த்தீங்களா? வேறு எல்லாமே பிளைன் லைன், அப்படியே லைன் மாதிரியே போயிட்டுருக்கு. இது மட்டும் ஒரு ஷார்ப் வேவ் மாதிரி அரைஸ் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ தட் இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி பேக்கெட் ஷிஃப்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். எதனால HTTPS செக்யூர் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கோ ஃபார் டெஸ்ட் valverb. ஓகே, and I'm going to sign up page and I'm going to click on the Wi-Fi. ஸோ இந்த ஒய்ஃபை அதில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நான் இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஏகப்பட்ட ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இங்கே வந்து கேப்சர் ஆகுது பார்த்தீங்களா? TCP, என்னோட நெட்வொர்க்லாடி என்னெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, என்ன பேக்கெட் சென்ட் ஆகுது, என்ன பேக்கெட்ஸ் ரிசீவ் ஆகுது, எல்லா விஷயமும் எனக்கு இங்கே வந்து கிடைக்குது பார்த்தீங்களா? எல்லாமே இந்த டூல் வழியாக எனக்கு கிடைக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இதில் வந்து நான் சைன் இன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, இட்ஸ் அ நாட் செக்யூர் HTTP ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ இது வந்து ஒரு HTTP ப்ரோட்டோகால். இது எல்லாமே பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பிகாஸ் இந்த லாக் பேட் பார்த்தீங்களா? ஸோ கனெக்ஷன் நாட் செக்யூர். பட் இஃப் ஐ கோ டு google.com, ஸோ நான் கூகுள் போனேன் அப்படின்னா வந்து ஸோ see that ஸோ கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின்னா வந்து இட்ஸ் அ HTTPS. ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு என்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே நான் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து நான் வந்து பாஸ்வேர்டும் கொடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, லாகின் அப்படின்னு கொடுக்குறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் என்னோட ஒயர் ஷார்க்கை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஐ ஜஸ்ட் கிவ் HTTP. ஓகே, இது வந்து ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயர் ஷார்க்குள்ளாடி. இது ஒரு ரொம்ப பெரிய டூல். ஓகே, ஸோ நம்ம பக் பவுண்டி அதுக்குள்ளாடி வந்து இந்த டூல் வந்து நம்ம நிறைய கம்ப்ளீட்டாக நம்ம பார்ப்போம். ஒயர் ஷார்க்குடைய ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் எனக்கு இப்போ HTTP ப்ரோட்டோகால்ஸ் தனியாக வேணும், இல்லை TCP தனியாக வேணும், இல்லை எனக்கு UDP தனியாக வேணும் அப்படின்னா உங்களால் வந்து இது ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, HTTP அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஐ ஜஸ்ட் டபுள் டைம் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஐ ஜஸ்ட் கோ அண்ட் அனலைஸ் திஸ் கோட். ஓகே, நான் இந்த கோட் வந்து போயிட்டு அனலைஸ் பண்ணுறேன். ஓகேவா, என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் போய் அனலைஸ் பண்ணுறேன். userinfo.php இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா HTML ஃபார்ம் URL என்கோடட் இதுக்குள்ளாடி போயிட்டு பார்த்தீங்களா, இப்போ டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் நான் சைன்இன் பண்ண க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டெஸ்ட் as well as the டெஸ்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து பேக்கெட் ஸ்னிஃபிங் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 1000 PCs இருக்குது. அந்த PCலேருந்து எல்லா டேட்டாஸும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. இங்கேருந்து ஒரு பேக்கெட் அங்கே சென்ட் ஆகும், அங்கேருந்து பேக்கெட் நெட்ஒர்க் அவுட் சைடு சென்ட் ஆகும். அப்படி சென்ட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களால் யார் என்ன சென்ட் பண்ணுறா, ஓகே, யார் என்ன சென்ட் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ஈவன் தேர் யூஸிங் HTTP, அவங்க வந்து HTTP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணாங்கன்னா ஓகே, ஸோ HTTP இதனால தான் நம்ம செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ யார் வேணாலும் நெட்ஒர்க் உள்ளாடி வந்துட்டு அந்த யூசர் நேம்ஸ், ஓகே, ஸோ அந்த யூசர் நேம், அந்த அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் இல்லை அவங்களோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் இதெல்லாமே HTTP ப்ரோட்டோகால் வழியாக அவங்க வந்து சென்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து we can able to see by using this tool. ஓகே, நம்மளால் வந்து அந்த க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும் இந்த டூல் வழியாக. ஓகேவா, ஸோ இதான் வந்து HTTP. ஓகே, பட் HTTPS பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ HTTPS பொறுத்த வரைக்கும் ஸோ எப்போவுமே ரொம்ப செக்யூராக இருக்கும். ஓகே, TLS ஸோ ரொம்ப செக்யூராக இருக்கும். இங்கே என்ன போகுது, என்ன டேட்டா போகுது, ஓகே, என்ன டேட்டா போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு எதுக்குமே தெரியாது. ஓகே, என்கிரிப்டட் அப்ளிகேஷன் டேட்டா பார்த்தீங்களா, இந்த டேட்டா பார்த்தா உங்களுக்கு எதாவது தெரியுதா, 992F F212 இந்த டேட்டா என்ன டேட்டா அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுதா. ஓகே, ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி என்கிரிப்டட். ஓகேவா, இப்போது என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷனுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஹாய் அப்படின்னு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஹாய் அப்படின்னு வந்து HTTP ப்ரோட்டோகால் வழியாக சென்ட் பண்ணுறோம். ஓகே, ஹாய் வித் HTTP. ஓகே, அது எப்படி சென்ட் ஆகும், ஹாய் அப்படின்னே வந்து நெட்ஒர்க் உள்ளாடி வந்து சென்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போது என்னால் வந்து இந்த ஒயர் ஷார்க் வழியாக எல்லா பேக்கெட்ஸையுமே என்னால் வந்து கேப்சர் பண்ணி எடுக்க முடியும். ஈவன் இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே அந்த ஹாய் அப்படிங்கிறத வந்து என்கிரிப்ட் பண்ணுறோம். ஓகே, என்கிரிப்ஷன், ஸோ இந்த ஆன்லைன் என்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆன்லைன். ஸோ AES என்கிரிப்ஷன். And I just give hi and encrypt this message. So secure field missing. Okay, we just go for next another tool. Okay, so ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு டூலில் போய் பார்த்துக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் டு என்கிரிப்ட், இங்கே வந்து ஹாய் அண்ட் என்கிரிப்ட் திஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த என்கிரிப்டட் டெக்ஸ்ட், இந்த மாதிரி என்கிரிப்டட் டெக்ஸ்ட் போனால் யாருக்காச்சும் தெரியுமா. ஓகே, ஸோ இப்போது நெட்ஒர்க் உள்ளாடி ட்ராவல் ஆகும்போது இது எப்படி ட்ராவல் ஆகும், இந்த மாதிரி ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டில் இது மாதிரி ஒரு சைப்பர் டெக்ஸ்ட். ஓகே, இதை வந்து நம்ம சைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைப்பர் டெக்ஸ்ட்டில் வந்து இந்த மெசேஜ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அப்போது இந்த மாதிரி ஏதாச்சும் பேக்கெட் ஸ்னிஃபிங் டூல் வந்து நெட்ஒர்க் உள்ளாடி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும், என்ன போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, ஸோ இப்போது இதை வந்து டிக்ரிப்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ டிக்ரிப்ஷன் இதுக்குள்ளாடி போய்ட்டு டிக்ரிப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் ஹாய் மெசேஜ் வந்துடுது பார்த்தீங்களா. அப்போது அது சென்ட் பண்ணக்கூடிய யூசருக்கும் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய விக்டிம்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறது. இன்பிட்வீனில் இருக்கிற நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கட்டும், இல்லை நம்மளோட வேறு யாராவது நெட்ஒர்க் ப்ளாடி இருக்காங்க, ஹேக்கர்ஸ் ஏதாவது இருக்காங்க, அவங்களுக்காக இருக்கட்டும், யாராலையுமே அது என்ன ட்ராவல் ஆகுது, அந்த நெட்ஒர்க் ப்ளாடி என்ன ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது. ஓகே, பட் அவங்களுக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு பேக்கெட் வந்து இங்கே அங்கே போகுது, ஏதோ ஒரு டேட்டாவில் போகுது, ஆனால் என்ன டேட்டா அப்படிங்கிறது வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ திஸ் த கான்செப்ட் ஆஃப் என்கிரிப்ஷன், HTTP அண்ட் HTTPS. ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இங்கே நான் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் ஒரு நெட்வொர்க்கிங் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஸோ இதான் அந்த நெட்வொர்க்கிங் கோர்ஸ். ஓகே, ஸ்பைபரேஸ் கோர்ஸ் நெட்வொர்க்கிங் ஃபார் எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இருக்கும். ஓகேவா, ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் குள்ளாடி போகிற அளவுக்கு. ஓகே,
ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக எத்திக்கல் ஹேக்கிங்குள்ளாடி போக முன்னாடி நெட்வொர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், அதாவது ஹேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன விஷயம்லாம் தேவையோ, ஓகே, ஸோ ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்குள்ளாடி நீங்கள் எலிஜிபிளாக போகிறதுக்கு என்ன விஷயம்லாம் தேவையோ எல்லா விஷயமும் ஸோ இந்த கரிக்குலம்லாம் நான் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் இந்த கான்செப்ட் வரும், அண்ட் பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ, அண்ட் சிமெட்ரிக் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன், ஹேஷிங், ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் போர்ட் நம்பர், எல்லா ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் போர்ட் நம்பர்ஸ் ஓவர் இதில் வந்து எல்லா ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் போர்ட் நம்பர்ஸ்க்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவை இருந்தால் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீ, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃப்ரீ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் திங், ஸோ இப்போது okay, and we start with the nmap. Okay, so we go for bug bounty. Okay, so இப்போ நம்ம வந்து தேவையான ப்ரோட்டோகால் பற்றி பார்த்துட்டோம், HTTP and HTTPS பற்றி பார்த்துட்டோம். ஸோ பக் பவுண்டிக்குள்ளாடி என்றாகும். ஓகேவா, WAPT and Android application penetration testing. Okay, Android application app pen testing. Okay, ஸோ நம்ம பக் பவுண்டி ட்ரைனிங்கில் வந்து இந்த ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஓகே, WAPT வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணுறது, சேம் திங் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அது வேறு எதுவுமே கிடையாது. go to cybertron.com. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரைனிங் பிடிச்சிருக்கு, ஓகே, ஸோ இந்த கரிக்குலம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா go to the cybertron.in and go to the training and cyber security. ஸோ இந்த கரிக்குலம் எல்லாமே ஒன்ஸ் மோர் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த கரிக்குலம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ப்ரைஸ் வெரி 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 லெஸ். ஓகே, ஸோ ஈவன் இந்த கரிக்குலம்க்கு கண்டிப்பாக வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈவன் செட் 10,000 rupees. ஓகே, மினிமம் அவங்க வந்து 10,000 rupees வைப்பாங்க. பட் வி ஹாவ் அ கிறிஸ்மஸ் சேல். ஓகே, கிறிஸ்மஸ் சேல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ வி ப்ரொவைட் திஸ் கோர்ஸ் ஃபார் 1000. ஓகேவா, அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மீடியம் உங்களுக்கு தமிழில் இருக்கும், அண்ட் 20 days லைவ் ஆன்லைன் ட்ரைனிங் அண்ட் ரெக்கார்டிங் செக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு நாள் கிளாஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் உங்களால் திரும்ப அந்த கிளாஸ் பார்க்க முடியும். ஓகே, ரெக்கார்டிங் செக்ஷன் எப்போவுமே ட்ரைவில் போட்டு சென்ட் பண்ணிடும். ஸோ அந்த ரெக்கார்டிங் எப்போவுமே உங்ககிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ தேவைனாலும், ஓகே, இன் ஃபியூச்சர் உங்களுக்கு எப்போ தேவைனாலும் அந்த ரெக்கார்டிங் எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இட்ஸ் வெரி லெஸ் அண்ட் கோ அண்ட் என்ரோல். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது. ஓகேவா, ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் எவ்வளோ தேடினாலும் கிடைக்காது. ஓகே, பிகாஸ் வி ஹேவ் அ கிறிஸ்மஸ் சேல், ஸோ வி செல் திஸ் இன் 1000. ஸோ கிறிஸ்மஸ் சேலுக்காக நாங்கள் வந்து 1000ல் செல் பண்ணுறோம். அண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கும் வருது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் எல்லாமே நீங்கள் வந்து வெளியே பார்க்க முடியாது. ஓகே, கோர்ஸ் எல்லாமே பார்க்க முடியாது. அண்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கோ அண்ட் ரெஜிஸ்டர் திஸ். ஓகே, இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டுமே போதும். ஓகே, ஸோ உங்களோட நேம், இமெயில் அண்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பர், டெசிக்னேஷன்ஸ், ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லை எம்ப்ளாயியா இல்லை, அண்ட் வந்து காலேஜ் நேம், இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகேவா, அண்ட் என்டர் த கேப்சா அண்ட் வெரிஃபை தட். ஓகே, ஸோ சென்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வி வில் கால். ஓகே, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். அண்ட் வந்து என்ன டவுட் இருந்தாலும், ஓகே, யூ கேன் ஆஸ்க், என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா, ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என்ன நாலேஜ் கெயின் பண்ண போகிறீங்க அண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ், ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கணும். ஓகே, ஹூ இஸ் திஸ் கோர் ஃபார், இதில் ரெக்யூர்மெண்ட்க்கு வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஹேக்கிங் நாலேஜ் கொஞ்சமும் தேவையே கிடையாது. அண்ட் யாருக்கு இந்த கோர்ஸ் அண்ட் கான்டாக்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணுறது, ஓகே, டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ செக் அவுட் த கரிக்குலம், இந்த கரிக்குலம் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ வி கோ ஃபார் பக் பவுண்டி. ஓகே, பக் பவுண்டிக்குள்ளாடி என்ட்ரு ஆகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக் பவுண்டிக்குள்ளாடி என்ட்ராக முன்னாடி வி நீட் டு ஸ்கேன். ஓகே, நம்ம வந்து ஸ்கேனிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்கேனிங். ஸோ இங்கே வந்து நான் சின்னதாக இன்றைக்கி ஒரு ஃபயர்வால் பைபாசிங் ஸ்கேனிங் உங்களுக்கு ரியல் டைமில் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, ரியல் வெப்சைட்டில். ஏன்னா நம்ம பக் பவுண்டி ஃபுல்லாகவே நம்ம ரியல் வெப்சைட்டில் தான் பண்ணுவோம். ஓகேவா, ரியல் வெப் அப்ளிகேஷன் தான் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் வந்து ஸ்கேனிங்காக என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஃபயர்வால் பைபாசிங். ஓகே, ஸோ ஃபயர்வால் பைபாசிங் இந்த ஸ்கேனிங் தான் நம்ம இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸ்கேனிங்கில். ஓகே, ஸோ நம்ம அதுக்கான டூல் யூஸ் பண்ணுற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா nmap. ஸோ இந்த ட்ரைனிங் குள்ளாடி வாங்க, nmap உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நாலேஜபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ரைனிங் குள்ளாடி வந்தீங்க அப்படின்னா ஓகே nmap அவ்வளோ கிளியராக உங்களுக்கு இருக்கும். ஓகே, இங்கே அண்ட் nmapல வந்து ஃபயர்வால், IPS, IDS, எவேஷன் இதெல்லாமே பைபாஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஸ்கேன் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் nmap? ஓகே, nmap அப்படின்னா வந்து இட்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கேனிங் டூல், ஒரு ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஸ்கேனிங் டூல். ஓகேவா,
ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஸ்கேன் பண்ணி கரெக்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டூல். அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் டூல். ஓகே, ஒரு ரொம்ப 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 பெரிய டூல். அண்ட் இது ஒரு கடல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்மேப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக் பவுண்டி, ரெட் டீமிங், எத்திக்கல் ஹேக்கிங், பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் ஆல் திங்ஸ். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே நம்ம என்மேப் அப்படிங்கிற விஷயம் வந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூல் என்மேப் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து காலி லினக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்மேப் வந்து டிஃபால்ட்டாகவே ஓகே நம்ம காலி லினக்ஸ் கூடவே வந்துடுது. ஸோ என்மேப் டிஃபால்ட் வித் காலி லினக்ஸ். அண்ட் இல்லை எனக்கு வந்து விண்டோஸ்க்கு தேவை அப்படின்னா வந்து ஸோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே கூகுளில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பக் பவுண்டி குளாடிக்கு போக முன்னாடி ஸ்கேனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஸ்கேனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போவுமே. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் என்மேப் மைனஸ் ஹெல்ப். ஓகே, மைனஸ் ஹெச் அப்படின்னு கொடுக்குறேன். மைனஸ் ஹெச் அப்படின்னா இட்ஸ் ஹெல்ப். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன், ஹோஸ்ட் டிஸ்கவரி அண்ட் ஸ்கேன் டெக்னிக்ஸ், போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் சர்வீஸ் வெர்ஷன் டிடெக்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிடெக்ஷன்ஸ். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிடெக்ட் பண்ணனா அது வழியாக டிடெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே நம்ம சின்ன சின்ன ஸ்கேனிங்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஓகே, ஸோ வாட் ஸ்கேனிங்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஹேவ் அ ரியல் டைம் வெப் அப்ளிகேஷன். ஓகே, இந்த சைபர்ட்ரான் not1.in ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, ஓகே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோன்னா வாட் த போர்ட் 25. ஓகே, போர்ட் 25 இஸ் ஓப்பன் ஆர் நாட். ஓகே, ஸோ போர்ட் 25 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ SMTP. ஓகே, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ப்ரோட்டோக்கால் இல்லாமல் ஸோ SMTP. ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் SMTP ப்ரோட்டோக்கால் இல்லாமல் எங்களோட சைட்டில் வந்து எந்த மெயிலுமே ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஸோ நீங்கள் அனுப்புகிற மெயில் எதுவுமே எங்கள் சைட்டுக்கு வராது. ஓகே, ஸோ இந்த 25 ஓப்பனில் இல்லாமல் இருந்தால். ஓகே, ஸோ ஓப்பன் ஆர் நாட், ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம். ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா வந்து சைட் போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குது, எல்லாருமே அதை சென்ட் பண்ணுற மெயில் எல்லாமே எங்களுக்கு வரும். க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா வந்து எந்த ஒரு மெயிலுமே எங்களுக்கு வராது. ஓகே, ஆர் ஓகே, ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர் ஃபில்டர்ட். ஓகே, ஃபில்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ என்மேப் பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸோ என்மேப் டூல் பொறுத்த வரைக்கும் போர்ட் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகே, போர்ட் ஸ்டேட்ஸ் இந்த 3 ஸ்டேட்ஸாக சொல்லுவோம் போர்ட்ஸை வந்து. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஓப்பன் ஸ்டேட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ட். ஓகே, ஸோ போர்ட் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் அது வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகே, க்ளோஸில் இருந்துச்சுன்னா ஓகே போர்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபில்டர்டில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்மேப்பால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த போர்ட் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ண முடியல. பிகாஸ் ஓகே தே வேர் இம்ப்ளிமெண்டடே ஃபயர்வால். அங்கே வந்து ஃபயர் வால்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஃபயர் வால் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபயர் வால் பைபாஸிங் தான் ரொம்ப 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 பெரிய விஷயம். ஓகே, பைபாஸிங் ஃபயர்வால் அண்ட் ஸ்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபயர்வால் பைபாஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஓகே, அதான் உங்களுடைய டேலண்ட். ஓகே, அதான் உங்களுடைய டேலண்ட். ஈவன் யூ ஆர் ரெட் டீமர். ஸோ இதெல்லாமே ரொம்ப நார்மலாக பண்ணக்கூடிய விஷயம். ரெட் டீமர்ஸில் இருந்தாலே ஃபுல்லாகவே ஃபயர்வால்ஸ் எல்லாமே பைபாஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் ஸ்கேன் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஸோ இப்போ புரியும். ஓகேவா, ஸோ எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ வி நீட் டு ஓகே ஸ்கிரிப்டிங். ஓகே, ஸ்கிரிப்ட் ஸ்கேன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸ்கிரிப்ட் ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எய்ம் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணுறது. கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிடெக்ஷன் இங்கே இருக்குது. OS டிடெக்ஷன் -O எனேபிள் OS டிடெக்ஷன். ஸோ ஐ கோ ஃபார் என்மேப். ஓகே, -O ஃபார் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சைபர்ட்ரான் not1.in. ஓகே, என்மேப் -O ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் என்னுடைய ரியல் டைம் வெப் அப்ளிகேஷன். ரியல் டைம் வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இதான். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, சைபர்ட்ரான் not1.in இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம இப்போ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் என்டர். ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, ஸோ இப்போது நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ நமக்கு இப்போ ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் பாருங்கள், OS
CPE Linux, okay, Linux operating system, aggressive OS guesses, Linux 2.6.2 பார்த்தீங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன? இதான் அதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ லினக்ஸ் 2.6.32 ஃபைன் பண்ணிட்டோமா? லினக்ஸ் 2.6.52. ஓகே, ஸோ இதானே 2.6.32, sorry 32 operating system we find. Okay, find out the operating system. And next நம்மளோட டார்கெட் என்ன? and SMTP போர்ட் வந்து ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். கிளியர் தட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்ஸ் வி கிவ் nmap மைனஸ் ஹெல்ப். ஓகே, ஸோ போர்ட் தான் இப்போ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, SMTP அப்படிங்கிறது வந்து போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, -P and 22 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் SSH போர்ட். அண்ட் நம்மளோட SMTPயோட போர்ட் நம்பர் என்ன? 25 தான் SMTPயோட போர்ட் நம்பர். நான் என்ன பண்ணுறேன்னா nmap -P and 25 ஓகே, அண்ட் வந்து cybertron not1.in அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ நார்மலாகவே இந்த போர்ட் வந்து இப்போ நமக்கு ஓப்பன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நார்மலாக இப்போ வந்து போர்ட் ஓப்பன்லாம் இருக்குது. ஸோ we have no problem, and once more we have to try. So sometime they were filtered the port. Okay, sometime அவங்க வந்து ஸோ இப்போ பார்த்தீங்களா SMTP வந்து இந்த டைம் வந்து ஃபயர்வால் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த டைம் வந்து ஃபயர்வால் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த போர்ட்டை வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணியிருக்கு. அது வந்து ஃபில்டர்ட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, SMTP 25. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைம் வந்து ஓப்பன் அப்படின்னு வந்துக்கிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஃபால்ஸ் ரிசல்ட் கொண்டு வந்திருக்கு. இட்ஸ் ஃபில்டர்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கு. ஸோ ஃபில்டர்ட் மீன்ஸ் அந்த போர்ட் வந்து ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, nmapஆலே கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஸ்கேன் பண்ணோன்னே ஃபயர்வால் ட்ரிகர் ஆகிருக்கும். ஓகே, ட்ரிகர் ஆகிட்டு இப்போ வந்து போர்ட் வந்து ஃபில்டர்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதை எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கிவிங் nmap minus port and 25. okay, minus okay, script and SMTP. okay, ஸோ இதான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. SMTP minus NTLM minus info.nse. ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நம்ம nmap பொறுத்த வரைக்கும் we have 600+ scripts. ஓகே, 600+ scripts இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cd user share nmap scripts and give ls. ஸோ இங்கே ls கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது எல்லாமே MySQL ஸ்கிரிப்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து NetBIOS, NDMP ஸ்கிரிப்ட் அண்ட் வந்து NTP. நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா FTP, TFTP எல்லா டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா we are going to use SMTP ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து SMTPயோட இன்ஃபோ தானே வேணும், SMTPயோட இன்ஃபர்மேஷன் தானே வேணும். ஸோ SMTP NTLM info.nse இந்த ஸ்கிரிப்ட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் ஸ்கேன் nmapல பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. மைனஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும்னா மைனஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துட்டாலே we are going to run a script. okay, so NTLM.nse and இந்த ஸ்கிரிப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ cybertron. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ரைனிங் பிளாடி வாங்க, எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்ஸில் இருந்து. ஓகே, ஸோ யாருக்கு அந்த கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லாதவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, ஐ ஜஸ்ட் ஸ்கேன் ஒன் மோர் டைம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இந்த டைம் வந்து போர்ட் வந்து ஓப்பன் அப்படின்னு காட்டியிருக்கு. பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது எப்படி காட்டுச்சு, இட்ஸ் ஃபில்டர்ட் அப்படின்னு காட்டுச்சு. இப்போ வந்து ஓப்பன் அந்த ஸ்டேட்டில் வந்து காட்டியிருக்கு. பார்த்தீங்களா, இப்போ நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது whether the port is open or not. அந்த போர்ட் வந்து ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இப்போது இதே வந்து கரெக்டாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த போர்ட் இஸ் ஓப்பன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங், இப்போது nmapனா என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் பார்க்கலாம்.
பக் பவுண்டி விளையாடி போயிடலாம் ஓகேவா. ஸோ இன்னும் வாங்க என்மேப் இவ்வளோ முடியல ஓகே. ஸோ என்மேப் வந்து ரொம்ப பெரிய டூல், அது வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ட்ரைனிங் விளையாடி வந்த அப்புறம்னா நம்ம ஓவர் பக்காக டெஸ்ட் பண்ணும்போது நம்ம நிறைய டைம் என்மேப் எல்லாமே யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் என்மேப் வந்து ஓகே. ஸோ இப்போது இதில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக இது எல்லாமே ஒரு 0.1% கூட கிடையாது இப்போ நான் எடுத்த என்மேப் ஓகே. ஸோ இப்போ என்மேப்னா என்ன, என்மேப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, என்மேப் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது பக் பவுண்டி விளையாடி வரலாம் ஓகேவா. ஸோ இங்கே வந்து நான் சில பக்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ண போகிறேன். லைக் வந்து ஆத்தென்டிகேஷன் ஓகே. ஸோ ஆத்தென்டிகேஷன் வேண்டாம் ஓகே. ஃபோன் வெரிஃபிகேஷன் பைபாஸிங் அண்ட் ஃபோன் வெரிஃபிகேஷன் பைபாஸிங் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து ரியல் டைமில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே. கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ரியல் டைமில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் we go for HTML okay. HTML இன்ஜெக்ஷன் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைவ் ட்ரைனிங்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே. இந்த 20 days வந்து ஃபுல்லாகவே லைவ் ட்ரைனிங் தான் ஓகே. ஸோ கூகுள் மீட்டில் நடக்கும். ஸோ 20 days ஃபுல்லாகவே. அண்ட் இங்கே வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேவா. இந்த 3 பக்கம் தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆத்தென்டிகேஷன், அன்ரெஸ்ட்ரிக்டட் ஃபைல் அப்லோட், கார்ஸ், டைரக்ட் ட்ராவர்சல், நீங்கள் வந்து 45 டாபிக்ஸ் வந்து மொத்தமாக பார்ப்பீங்க ஓகேவா. 45 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் இங்கே வந்து. அதுவும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வந்து இங்கே இருக்கும். ஆண்ட்ராய்டோட பேசிக்ஸ், ஆண்ட்ராய்டோட ஃபண்டமெண்டல்ஸ், ஆண்ட்ராய்டோட ப்ரோக்ராமிங், அந்த manifest.xml. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் ஓரளவுக்கு இருக்கும். அண்ட் ஆண்ட்ராய்டோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டோட பக் வந்து எப்படி ஸ்டாட்டிக் அனலைசிஸ் பண்ணுறது, மோபஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிரிப்டோகிராஃபி கான்செப்ட்ஸும் வந்துடும் ஓகே ரைட். ஸோ இது எல்லாமே நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வந்து மொபைல் அப்ளிகேஷன் ஓகே. ஸோ மொபைல் அப்ளிகேஷன் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அன்இன்டெக்டட் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் வந்து லாக்ஸை வந்து செக்யூரிட்டி இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆக்சஸ் கண்ட்ரோல் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் வந்து பார்ப்போம். அண்ட் வெப் அப்ளிகேஷனில் வந்து இன்னும் சில டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது ஓகே. ஸோ இது எல்லாமே கரிக்குலம் எல்லாமே ரைட் பண்ணி பாருங்கள். இட்ஸ் நல்லா இருக்கும் ஓகே. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு எனஃபாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இட்ஸ் 1000 தான். அண்ட் வந்து டாபிக் வந்து ரொம்ப நிறைய டாபிக் ஓகே. ஸோ இதை நாங்கள் கொடுக்குறதில்ல. பட் இந்த மாதிரி இந்த டைம் கிறிஸ்மஸ் சேல் ஆனால ஓகே. ஸோ இந்த டாபிக் வந்து வருது ஓகே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லெஸ் ப்ரைஸில் கொடுக்குறோம். அண்ட் இட்ஸ் அ கிரேட் சான்ஸ், ரொம்ப சூப்பரான சான்ஸ். நீங்கள் வந்து ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ ட்ரைவில் போட்டு சென்ட் பண்ணிடுவேன் ஓகே. ஸோ தேட் வந்து என்ரோல் பண்ணுங்க ஓகேவா. ஸோ தேட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் லைன் ஓகே. ஸோ வந்து லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரைஸில் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க ஓகே. ஸோ அடிச்சு சொல்லுவேன், யாருமே இந்த ப்ரைஸில் வந்து இவ்வளோ டாபிக்ஸ் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க ஓகேவா. அதுவும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து தேடவே முடியாது ஓகே. இந்த ஒரு டாபிக் கூட இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து 1000க்கு வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ளீஸ் என்ரோல். இதில் வந்து வெப் அப்ளிகேஷன் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ரெண்டுமே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து யூ கேன் என்ரோல் ஓகே. ஸோ என்ரோல் பண்ணிக்கோங்க ஓகே. லெட் வி கோ ஃபார் பக் பவுண்டி ஓகே. பக் பவுண்டி விளையாடி போயிடலாம். இப்போது இங்கே நான் வந்து ரியல் டைம் சைடில் தான் நான் இங்கே பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் ஃபோன் வெரிஃபிகேஷன் பைபாஸிங். கரெக்டாக ஃபோன் வெரிஃபிகேஷன் பைபாஸிங் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபார் தட் ஐ கோ ஃபார் அ ரியல் டைம் வெப் அப்ளிகேஷன் ஓகே. ஸோ ஃபஸ்ட் கூகுள் and KOOVS. ஸோ இந்த சைடில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே. நிறைய பேர் வந்து மரியா கேஷினோ இந்த சைட்லலாம் பார்த்துருவீங்க. பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக KOOS.comல பண்ண போகிறேன். அண்ட் ஐ ஹாவ் அ பப்ஸ்யூட் ஓகே. பப்ஸ்யூட்டோட கம்யூனிட்டி எடிஷனில் தான் நான் இங்கே பண்ண போகிறேன் ஓகே. இந்த பக்கம் வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ பப்ஸ்யூட் ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் வி கோ ஃபார் ப்ராக்ஸி. ஃபஸ்ட்டு ப்ராக்ஸியில் போயிட்டு அண்ட் கோ ஃபார் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஆப்ஷன்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா வந்து இதில் பாருங்கள் ஓகேவா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பப்ஸ்யூட் எடுத்தாலும் பண்ண வேண்டியது 127.0.0.1 அண்ட் இஸ் டு 80 இருக்குது ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் கோ ஃபார் தி ஆப்ஷன்ஸ் அண்ட் ப்ராக்ஸி. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் உண்டு. சர்டிஃபிகேட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பக் பவுண்டி விளையாடி வந்து நீங்கள் வரும்போது ஸோ பேசிக்ஸ்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு டைம் இல்லாதனால ஐ ஜஸ்ட் ஓகே
I just go for this topic. Okay, நான் ஸ்ட்ரைட்டாகவே இதுக்குள்ளாடி போயிடுறேன். ஓகேவா? ஸோ மேனுவல் ப்ராக்ஸி கான்ஃபிகரேஷனில் போயிட்டு அண்ட் ஓகே கொடுக்குறேன். அண்ட் ஸோ இப்போ வந்து ஐ ஜஸ்ட் கிவ் லாக் சைன் அப். ஓகே, சைன் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கோ ஃபார் இன்டர்செப்ட் அண்ட் டர்ன் ஆஃப் த ப்ராக்ஸி. என்னோட ப்ராக்ஸி வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போது நான் என்னோடய நேம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்னோடய நேம் கொடுக்குறேன் அண்ட் அஜய் அண்ட் என்னோடய இமெயில் அட்ரஸ். ஸோ திஸ் டைம் one second. NADJ.501606@gmail.com and another email address not valid. Sorry, one second. 0766cc.edu.in. okay, right. ஸோ இதில் வந்து இப்போது பாஸ்வேர்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு வந்து AJAY123 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நம்பரும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். ஓகே, ஏன்னா அந்த நம்பர்லாம் எனக்கு வந்து ஃபோன் ஓடிபிஸ் எல்லாமே அந்த நம்பர்லாம் எனக்கு வரும். ஓகேவா? ஸோ தான் நான் அந்த நம்பர் கொடுக்குறேன். ஓகே, 863. ஸோ இதனோட ஃப்ரெண்டோடைய நம்பர். ஓகே, 7686037. ஸோ இந்த நம்பர் கொடுக்குறேன். 863-768 and 6037 கொடுக்குறேன். அண்ட் மெயில் அண்ட் காட் அ ரெஃபரல் கோட். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து சைன்இன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ சைன்அப் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட், ப்ளீஸ் கோ ஃபார் அனதர் நம்பர். ஓகே, ஆல்ரெடி இது வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அண்ட் வந்து நான் இப்போது அனதர் நம்பரில் போகிறேன். ஓகே, ஸோ ஐ கோ ஃபார் ஒன் மோர் நம்பர். ஓகே, ஓகே, ஸோ 8903418763. ஓகே, ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா, யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் கிரியேட்டட், யூ கேன் என்டர் யுவர் ரெஃபரல் கோட் பிலோ அப்படின்னு கேட்குங்களா? பார்த்தீங்களா? இதை எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் ஓப்பன் த பப்சீட் அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மினிமைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ அண்ட் இங்கே நம்மளோட பப்சீட் வந்து இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளோட வெப் அப்ளிகேஷன் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வெப் அப்ளிகேஷன் வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக? இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிட்டு ஐ ஜஸ்ட் கிவ் 0000 அப்படின்னு ரெஃபரல் கோட் கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ நம்ம கொடுத்த ரெஃபரல் கோட் இங்கே வந்துச்சு. பார்த்தீங்களா? ஓகே, ஸோ நம்ம கொடுத்த ரெஃபரல் கோட் இங்கே வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே, ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் டூ இன்டர்செப்ட். ஓகே, அண்ட் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரெக்வெஸ்ட். அதாவது இது ஒரு ரெக்யூஸ்ட். கரெக்டாக? நம்ம கொடுத்தது ஒரு ரெக்யூஸ்ட். அந்த ரெக்யூஸ்ட்டை நம்ம எங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம்? இந்த 0000 அப்படிங்கிற ஒரு ரெக்யூஸ்ட். இந்த ரெக்யூஸ்ட்டை நம்ம எங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம்? பப்சீட்டில் வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு ஐ ஜஸ்ட் டூ இன்டர்செப்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு திஸ். இந்த ரெக்யூஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, இந்த ரெக்யூஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? ஸோ டூ இன்டர்செப்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் திஸ் ரெக்யூஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட். ஸோ இங்கே வந்து ஸ்டேட்டஸ் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூ அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, ட்ரூ அப்படின்னு மாற்றுறேன். ஸோ இப்போ ஃபார்வர்ட் பண்ணுறேன் அண்ட் லாகின். ஸோ இதே வந்து ட்ரூ அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, ஸோ இவர் ரெஃபரல் கோட் இஸ் வேலிடேட்டட். பார்த்தீங்களா? உங்களோட ரெஃபரல் கோட் வந்து வேலிடேட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ஓடிபி. ஓகே, என்டர் ஓடிபி கோட் ரிசீவ்டு. ஓகே, ரிசீவ் ஆன ஓடிபி கோட் கொடுங்க அப்படின்னு கேட்குது. ஐ ஜஸ்ட் கிவ். ஓகே, திரும்பவும் 0000 அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து சேம் டூ இன்டர்செப்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரெக்யூஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ரெக்யூஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார்வர்ட். ஸோ இதெல்லாமே பப்சீட் டூல்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, கம் டு த ட்ரைனிங். ஓகே, ட்ரைனிங் விளாடி வாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் பார்க்கலாம். அண்ட் ஓடிபி ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூன்னு மாற்றிட்டு அண்ட் ஓடிபி வெரிஃபைட் இருக்குது. பார்த்தீங்களா? அதே வந்து நான் ட்ரூ அப்படின்னு மாற்றுறேன். அண்ட் சேம் திங். ஓகே, இதையும் ட்ரூன்னு மாற்றுறேன். அண்ட் சேம் டைம்
சைன்ட் அப் அப்படின்னு இருக்கு அண்ட் அதே வந்து ட்ரூ அப்படிங்கிற ஸ்டேட்டில் மாற்றுறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டெப். ஓகே, ஓடிபி வெரிஃபைட் அண்ட் ஸ்டேட்டஸ் இந்த ரெண்டும் ட்ரூவில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபார்வர்ட் கொடுக்குறேன். யுவர் மொபைல் நம்பர் இஸ் வெரிஃபைடு. பார்த்தீங்களா, யுவர் மொபைல் நம்பர் இஸ் வெரிஃபைடு முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ வந்து ஆத்தென்டிகேஷன் ஃபோன் வெரிஃபிகேஷன் பைபாஸிங் பக்காவாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி நம்ம 35 மினிட்ஸ் தாண்டிட்டோம். ஓகே, ஸோ இனிமேல் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வச்சு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஓகே, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா ரொம்ப நிறைய இருக்குது. பட் நம்ம இங்கே வந்து ரொம்ப சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஸ்மால் ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஓகே, எக்ஸஸ். ஓகே, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் 3 டைப்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிஃப்ளெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரிஃப்ளெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தேர்ட் திங் டாம். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து தெரிஞ்சிருக்கும். டாம் வந்து தெரிஞ்சிருக்காது. டாம் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து எஃபிஷியண்டாக கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி தான். பட் ட்ரைனிங் பிளாட் நம்ம வந்து டாம் வந்து பார்ப்போம். இந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் மட்டுமே நம்ம வந்து 3 ஹவர்ஸ் மேலே பார்ப்போம். ஓகேவா, ட்ரைனிங்கில் வந்து. ஓகே, ரைட். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு டைப் மட்டும் பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்டட் டைப் மட்டும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேவா? அண்ட் ட்ரைனிங்கில் வந்து மற்ற 2 டைப்ஸ் இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் காட்ட போகிறேன். இன்னும் நிறைய பிஓசிஸ் அண்ட் வந்து லைவ் சைட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். இதில் வந்து 5 to 6 எக்ஸாம்பிள் வரைக்கும் நம்ம ரியல் டைமில் இருக்கும். அண்ட் ஸ்டோர்ட்லேயும் சேம் அண்ட் டாம்லேயும் வந்து யூ ஹேவ் 3 to 4 ரியல் டைம் வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் இருக்கும். ஓகே, பட் நவ் இப்போது ரிஃப்ளெக்டடில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜாப் சைட். ஓகே, ஷைன். ஸோ உங்களுக்காக காட்டுறேன். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் shine.com அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாப் டைட்டில். ஓகே, ஜாப் டைட்டில் அண்ட் லொக்கேஷன். ஸோ லொக்கேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பேரோட. ஓகே, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் SVG. ஓகே, ஆன்லோட் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் ஆஃப் 1 இந்த பேரோட தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய பேரோட கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பேரோடு. ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன பேசிக்ஸ் பேரோட். ஸோ இதில் இன்னும் அட்வான்ஸ் பேரோட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ட்ரைனிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா shine.com. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் வந்து சின்னதாக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோவா யாருக்குமே புரிஞ்சிருக்காது கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு நான் ரியல் டைமாக ஒரு வெப் அப்ளிகேஷனை நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஓரியன்டல் பேட் இமேஜ். ஸோ இந்த வெப்சைட்டில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து செர்ச் இருக்குது பார்த்தீங்களா. இந்த செர்ச்சில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அது ஜூம் இன். ஓகே, ஸோ AJAY என்னோட நேம் கொடுத்துக்கிட்டு நான் கோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கோ அப்படின்னு கொடுக்குறேன். நோ மேட்சிங் ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் அண்ட் வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு அண்ட் யூ கண்ட்ரோல் எஃப்னா வேறு இல்லை ஃபைண்ட் AJAY அதை இது எங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபைண்ட் பண்ண அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ட்ரைனிங்கில் எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் வந்து ஃபீட்பேக் எல்லாமே பார்த்துக்கலாம், அதிலே இருக்கும். ஓகே, இங்கே வந்து நான் சப்ளைம் எடிட்டர் குள்ளாடி போயிட்டு. ஓகே, அண்ட் ஐ கிளியர் ஆல். ஸோ நம்மளுடைய நேம் வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது? அஜய் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. கரெக்டாக. ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற இடத்த வந்து அப்படியே நம்ம வெளியே கொண்டு வரணும். ஓகேவா, ஸோ நம்மளுடைய கோடு எது? ஓகே, இதான் நம்மளுடைய கோடு ஸ்கிரிப்ட் alert of 1 and script. ஓகே, இப்போது இதே கோடை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இதே கோடை எடுத்து நான் இதோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஓகேவா, I just go for test1web.com and I give this code. பார்த்தீங்களா, test1 php vulnerable1web.com. இது ஒரு பக். கரெக்டாக நான் இந்த 1க்கு பதிலாக இப்போது இந்த 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, இதில் வந்து 1 அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த 1க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா document.cookie. ஓகே, ஸோ இதெல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் கிடையாது. பட் நம்ம வந்து ட்ரைனிங்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி வளர அப்ளிகேஷன்ஸை விட்டுட்டு நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன் பார்ப்போம். ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் திங் இதை நம்ம வந்து இந்த கோடை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கோடு வந்து பேலன்ஸ் பண்ணணும். கோட் பேலன்ஸிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கில் வந்து. ஓகே, இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஓகே,
ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து இந்த இடத்துல போய் எக்ஸிக்யூட் பண்ண ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு ஓகே ஸோ இந்த இடத்துல போடுறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோடை வந்து நான் வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன்னா ஜஸ்ட் கிவ் ஒன் மோர் டபுள் காலன் ஓகே ஒன் மோர் டபுள் காலன் அண்ட் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் ஓகே ஸோ ஆர்எல்ஸ் ஓகே இந்த அஜய்க்கு அடுத்தது இந்த கோடை வந்து போட்டுக்கலாம். ஓகே ஸோ இந்த கோட் அண்ட் க்ளோஸ். இப்போ என்னாச்சு இந்த கலர் மாறி இருக்கு பார்த்தீங்களா ஸ்கிரிப்ட் அலாட் ஆஃப் ஒன் அண்ட் ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து கோட் பேலன்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எனக்கு டைம் கிடையாது, ரொம்ப டைம் போயிட்டுருக்கு ஓகே ஸோ தட் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஓகே ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன். அண்ட் வந்து நீங்கள் ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அந்த கோட் பேலன்ஸிங் பற்றி பார்ப்பீங்க. ஓகே ஐ ஜஸ்ட் காப்பி தட் லிங்க் ஓகே ஸோ இதான் நம்மளுடைய பேரோடு கரெக்டாக. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய இப்போது நம்ம கொடுத்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பேரோட். ஸோ இந்த பேரோட நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு ஓகே and I go for that and I paste it here okay ஸோ இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதா. ஸோ இதான் வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங். இது ஒரு ரொம்ப ஷார்ட்டான எக்ஸாம்பிள் ஓகே ரொம்ப ஷார்ட்டான எக்ஸாம்பிள். இங்கே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஃபார் HTML இன்ஜெக்ஷன். ஓகே HTML இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா. இங்கே நான் HTML இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படிங்கிற வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக நான் HTML இன்ஜெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். பிகாஸ் ரொம்ப டைம் ஆகுது. இட்ஸ் டேக்கிங் 40 minutes more ஓகே ஸோ ½ an hour தான் வீடியோ எடுக்கணும். ஓகே ஓகே இப்போது HTML இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே ஸோ HTML இன்ஜெக்ஷனுடைய பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே யூ கேன் ஏபிள் டு எக்ஸிக்யூட் ஏ HTML கோட்ஸ். ஓகே ஸோ உங்களால் வந்து அந்த வெப் அப்ளிகேஷனில் HTML கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலியமாக யூ கேன் modify that web page ஓகே உங்களால் வந்து அந்த வெப் பேஜ் வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஓகே இது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்ப்போம். ஓகே let I go for test1web.php and இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா HTML ஓகே பேசிக்காக ஒரு HTML டேக் வந்து கொடுக்குறேன். ஓகே ஸோ AJAY and H1 இப்போ இது கோ அப்படின்னு கொடுக்குறேன். இது ஒரு பேசிக் HTML டேக். ஓகே ஐ செர்ச் ஃபார் கோ. ஸோ இங்கே வந்து அஜய் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ நான் கொடுத்தது வந்து H1 அஜய் அண்ட் /H1 கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்களா அஜய் அப்படின்றது. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ரீடைரக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரீடைரக்ட் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே href ஸோ இந்த கோடை வந்து கொடுக்கலாம் href. ஸோ இந்த கோடை பாருங்கள் and https cybertron.1.in and click here okay and go. so searched for click here okay ஸோ நான் கிளிக் பண்ண உடனே எங்களோட சைட்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். பார்த்தீங்களா cybertron.1.in வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே இது ஒரு ரியல் டைம் வெப் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா let I go for Firefox and type tips ஓகே ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி ஒரு H1 டேக் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் பக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே ஸோ அஜய் அண்ட் H1 ஸோ இங்கே பார்த்தீங்களா அந்த HTML டேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகி எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அஜய் ஸோ இதே இடத்துல நம்ம ரீடைரக்ஷன் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே அது கோ ஃபார் ஏ அண்ட் href ஈக்குவல் டு ஸோ https cybertron.1.in and click here and a okay let me execute that. okay click here. ஸோ நான் click here பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே ஸோ இது இப்போ எங்கே ரீடைரக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா cybertron.1.in வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஓகே ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ரியல் பக் பவுண்டி ட்ரைனிங்கில் வந்து ஃபுல்லாகவே ரியல் டைம் வெப் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரில. பிகாஸ் இதோட பேசிக்ஸ்லேருந்து நம்ம வந்து வரணும் நிறைய விஷயங்கள் வந்து. பட் நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே பிகாஸ் வந்து
ஸோ இந்த ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா. ஸோ இதில் எவ்வளோ கவர் பண்ணணும், எந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அதுக்காக நான் வந்து ஸோ டேரெக்டாகவே நான் அட்வான்ஸ் லெவலில் போயிட்டேன். ஓகே, ஸோ இது எல்லாமே ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே ஒரு 0.5% தான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இருக்கும். ஏன்னா பக் பவுண்டி அப்படிங்கிறது இது மட்டும் இல்லை. ஸோ இதிலேருந்து நிறைய விஷயங்கள் பக் பவுண்டி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, பக் பவுண்டி அப்படின்னா இங்கே வந்து ஒவ்வொரு பக்கை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. கிரிட்டிக்கல் ஃபைல் ஃபோன் பேராமீட்டர் டேம்பரிங், அதாவது 500 rupees 5 rupees மாற்றுறது. ஓகே, ஸோ டாலர்ஸை வந்து $1 $1000 வந்து $1 மாற்றுறது, இந்த மாதிரிப்பட்ட பக்ஸ் எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாஸ்வேர்டு கிராக்கிங் கான்செப்ட்ஸ், ஹேஷிங் ஹேஷ் கிராக்கிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேவா. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் அண்ட் 1000 தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து யூஎஸ் பே அண்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் உண்மையை சொல்கிறேன், எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக அப்லோட் பண்ணிப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்னும் நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இருக்குது. அது நம்ம சைட்டில் எதுவுமே அப்லோட் பண்ணலை. ஓகேவா. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ். அண்ட் இது வந்து 20 days வந்து லைவாக நடக்கும். ஓகேவா. சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் ஃபுல்லாகவே தமிழில் தான் நடக்கும். அண்ட் 1000 rupees. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப லெஸ். ஓகே, ஸோ அதை விடவும் நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாமே இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஒன் டே வந்து உங்களுக்கு 1.5 hours வந்து இருக்கும். ஓகேவா, ட்ரைனிங் 1.5 hours to 2 hours வரைக்கும் ட்ரைனிங் இருக்கும் ஒன் டே வந்து. ஓகே, 6:30 to ஈவினிங் 6:30 to and 7:30 வரைக்கும் தான் ட்ரைனிங். ஓகே, ஸோ ஓகே கைஸ் அண்ட் பாய். அண்ட் ஸோ ஐ ரெக்வெஸ்ட் டு என்ரோல். ஓகே, ஸோ என்ரோல் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ பாய்.